ஐசிஐசிஐ வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குவதற்கு குறைந்தபட்ச மாதாந்திர இருப்பு தொகை 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிதாக தங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கான குறைந்தபட்ச மாதாந்திர சராசரி இருப்பு தொகையை அந்த வங்கி அதிகரித்துள்ளது. இந்த தொகை நகர்ப்புறங்களில் 10,000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புறநகர் பகுதிகளில் 5,000 ரூபாயாக இருந்த நிலையில் 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாகவும், கிராமப்புறங்களில் 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக அதிகரிப்பதாகவும் ஐசிஐசிஐ வங்கி அறிவித்துள்ளது. குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்கவில்லை என்றால் இருப்பு தொகையில் பற்றாக்குறையாக உள்ள தொகையில் 6% அல்லது 500 ரூபாயோ அபராதமாக விதிக்கப்படும். முன்னதாக இந்த அபராத தொகை 450 ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியிருப்பதுடன் மீனவர்கள் சிறை அச்சத்திலேயே வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்கள் நீண்ட நாட்கள் சிறையில் இருப்பதால் அவர்களின் குடும்பம் மன உளைச்சலுக்கும் நிதி நெருக்கடிக்கும் உள்ளாவதாகவும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளுடன் உடனடியாக விடுவிக்க இந்திய அரசு உறுதியான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திராவிடத்திற்குள் பார்ப்பனியம் நுழைய காரணமானவர் எம்ஜிஆர் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருந்த நிலையில் எம்ஜிஆரை விமர்சிப்பவர்கள் அரசியலில் இருந்து காணாமல் போவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எம்ஜிஆரை தான் விமர்சிக்கவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் விமர்சனம் செய்தார். அரசியலில் காணாமல் போயிருக்கு. எம்ஜிஆர் அவர்களை நான் விமர்சிக்கவில்லை. தமிழ்நாடு அரசியல் எப்படி கடந்த 50-60 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது, எவ்வாறு அது கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்த பேச்சில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட்டேன். அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. மாநில கல்விக் கொள்கை விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு புரிதல் இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு ஆசிரியர் மன்றம் சார்பில் நடைபெற்ற கல்வி உரிமை மீட்பு கருத்தரங்கில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், ரகுபதி, மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என்று கூறும் பாஜகவில் இருக்க எல் முருகன் வருத்தப்பட வேண்டும் என்றார். எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க, மும்மொழி கொள்கை வேணான்னு சொன்னா இல்ல நீ அதை பண்ணாதான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? அது சார்ந்திருக்கின்ற கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல் முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம்? உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த முறையில் அவர் வருத்ததான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக. கல்விக் கொள்கை விவகாரத்தில் எல் முருகனுக்கு புரிதல் இல்லை என்றும் அவர் கூறினார். நம்மை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை. எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல விஷயமாக அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற மாநிலம் அதை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்றார். திரையிடப்படாது. இப்போ வந்துட்டேன்ல, போகிற நாளைக்கு போய் சென்னைக்கு போயிடறேன்ல, எந்த திரையரங்கில் தான் ஓடுதுன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் கிங்டம் திரைப்படம் தொடர்ந்து திரையிடப்படுவது தொடர்பான கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவ்வாறு பதிலளித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், இலங்கை தமிழர்கள் தொடர்பாக தவறான தகவல்களை கிங்டம் திரைப்படம் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். ஒரு படங்கள் இங்கே எடுக்கும்போது சின்னதாக ஒரு உரையாடல் வருது. இந்த சாதி சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், பிரச்சனை வரும் சொல்லி நீங்கள் தணிக்கையில் நீக்கிற நீங்கள் இவ்வளவு ஒரு உலகத்தின் மூத்த இனம், ஒரு பெருத்த தமிழ் தேசிய இனத்தை அசிங்கப்படுத்தி ஒரு படம் வருது. இங்கே பிரச்சனை வரும், இங்கே கலவரம் வெடிக்கும்னு தெரியாதா? ஒரு சட்டம் ஒழுங்கு மீறல் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கைக்கு மாநில கல்விக் கொள்கை மாற்றல்ல என்றும் வெறும் பெயர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். சகோதர பாசத்தை போற்றும் ரக்ஷாபந்தன் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறுமிகள் ராக்கி கயிறு கட்டி மகிழ்ந்தனர். தொடர்ந்து மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி சிறுமிகள் பாடல் பாடி வாழ்த்து தெரிவித்தனர்.
सबसे ऊपर तो हमारा होना चाहिए। குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பெண்கள் ராக்கி கட்டி அன்பை வெளிப்படுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள சிறைச்சாலை முன்பு குவிந்த பெண்கள் சிறையில் உள்ள தங்களது சகோதரர்களுக்கு ராக்கி அணிவித்தனர். ரக்ஷாபந்தனையொட்டி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பீகார் மாநிலம் பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் சம்ரத் சௌதாரி ஆகியோர் மரத்திற்கு ராக்கி கயிறு கட்டி கொண்டாடினர். இதேபோன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மரத்திற்கு ராக்கி கயிறு கட்டினார். டெல்லியில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்கிழக்கு டெல்லியில் உள்ள ஜெய்த்பூர் பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு கனமழை பெய்தது. இந்நிலையில் அங்கு ஹரிநகர் என்ற இடத்தில் உள்ள கோயிலுக்கு அருகே இருந்த சுவர் அருகே இருந்த குடிசை வீடுகளின் மீது இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 8 பேர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சுவர் கட்டப்பட்டு பல ஆண்டுகளான நிலையில் மழையில் ஊறி இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி அங்குள்ள மற்ற குடிசைகளில் தங்கியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட மருத்துவ மாணவியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திரண்ட கூட்டத்தின் மீது காவல்துறை தடியடி நடத்திய காட்சிகளே இவை. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அவரின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பிரம்மாண்ட பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் பங்கேற்ற நிலையில் போலீசார் தடுப்புகள் வைத்து அவர்களை தடுத்தனர். ஆனால் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை உடைத்து பேரணி செல்ல முயன்றதால் அவர்கள் மீது காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். உயிரிழந்த மருத்துவ மாணவியின் பெற்றோரும் இந்த பேரணியில் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தி வருகிறார். அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த மாதத்தில் முதலமைச்சர் செல்லவிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 2 நாள் பயணமாக திருப்பூர் மாவட்டத்திற்கு இன்று புறப்படுகிறார். சென்னையிலிருந்து இன்று மாலை 5:30 மணி அளவில் விமானம் மூலம் புறப்பட்டு கோவை விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக மடத்துக்குளம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார். உடுமலையில் இன்று இரவு தங்கும் முதலமைச்சர் நாளை காலை உடுமலை பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பெரியார், அண்ணா, கருணாநிதி மற்றும் அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நேதாஜி மைதானத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மேலும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சென்று பொதுப்பணித்துறை நீர்வள தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம், பொள்ளாச்சினா மகாலிங்கம் ஆகியோருக்கு திருவுருவச் சிலைகளை திறந்து வைக்க உள்ளார். விவசாயிகள் பொது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏதுவாக 1348 சதுரடியில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை மாலை 3:30 மணி அளவில் விமானம் மூலம் சென்னைக்கு புறப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் பலியான நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். விஜய கரிசல் குளம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த பொன்னுபாண்டியன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் அனுமதியின்றி பட்டாசு தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென ஏற்பட்ட மின்சார உராய்வின் காரணமாக பட்டாசுகள் வெடித்து சிதறியுள்ளன. இந்த வெடி விபத்தில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 பேர் உடல் கருகி பலியாகினர். இதில் படுகாயமடைந்த மாரியம்மாள் 90 விழுக்காடு தீக்காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக வீட்டின் உரிமையாளர் பொன்னுபாண்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். இதில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், சிகிச்சை பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார்.
சென்னையில் ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்கள் வளர்ப்பை முறைப்படுத்த கோரிய வழக்கில் கால்நடைத்துறை தலைமை அதிகாரி ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்துச் செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர்கள், வயதானவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் சென்னை கூடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுமக்களை நாய்கள் தாக்கும் சம்பவங்களை கட்டுப்படுத்துவது குறித்த திட்டத்தை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்த விளக்கங்களுடன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆஜராகும்படி கால்நடைத்துறை தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். இப்படி ஓடும் ரயிலில் சாகசம் என்ற பெயரில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுக்கு காவல்துறையினர் கடிவாளம் போட்டுள்ளனர். சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்ட மின்சார ரயில் ஒன்று திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தை சென்றடைந்திருக்கிறது. அப்போது கல்லூரி மாணவர்கள் சிலர் சாகசம் என்ற பெயரில் தாங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை காட்டியுள்ளனர். ஒரு சில மாணவர்கள் ஆபத்தை உணராமல் ரயில் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக் கொண்டு தொங்கியபடி பயணம் செய்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கும் நிலையில் திருவள்ளூர் ரயில்வே இருப்பு பாதை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ரயிலில் அடாவடி செய்தது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களின் பெற்றோரையும் வரவழைத்து அறிவுறுத்தினர். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எச்சரித்த காவலர்கள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்து அனுப்பினர். வீட்டிற்கு சென்றதும் தான் காலில் விழ வேண்டும் என்று ரசிக்கும் வகையில் மனைவி ஷாலினியை அஜித் கலாய்த்த வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது. கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி அனுசரிக்கப்படும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்பட்ட நிலையில் பூஜையில் கலந்து கொண்ட பிறகு தன் கணவர் அஜித்குமார் காலில் விழுந்து ஷாலினி ஆசீர்வாதம் பெற்றார். கணவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் வீடியோவை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷாலினி பதிவிட்டார். வீடியோவில் ஷாலினி காலில் விழுந்ததை குறிப்பிட்டு வீட்டிற்கு சென்றதும் தானும் அவர் காலில் விழ வேண்டும் என்று அஜித் கூறியிருப்பதை ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர். பண்டிகை கால சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் 20% சலுகையை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் 13 முதல் 26ஆம் தேதி வரை ஒரு வழி பயணம் மேற்கொள்பவர்கள் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை அதே ரயில்களில் திரும்புவதற்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்தால் திரும்புவதற்கான கட்டணத்தில் 20% சலுகையை பெற முடியும். இந்த கட்டண சலுகை ராஜ்தானி, சதாப்தி, துரந்தோ, தேஜஸ், வந்தே பாரத் ஆகிய ரயில்களை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து வகையான பயணிகள் ரயில்களுக்கும் பொருந்தும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு முன்கூட்டியே செய்யும் வகையில் வரும் 14ஆம் தேதி முன்பதிவு தொடங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் இரு பயணத்திலும் பயணிகளின் எண்ணிக்கை, ரயில் வகுப்பு, புறப்பாடு, சேரும் இடங்கள் என அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் எனவும் இந்த திட்டத்தில் முன்பதிவு செய்யப்படும் டிக்கெட்டுகளுக்கு கட்டணம் திரும்ப தரப்பட மாட்டாது என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது.